சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணி நடத்தினர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள்ள காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே பெரிய மோதல் ஏற்பட்டது. பின்னர் இது கலவரமாக வெடித்தது. இதுல பல வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டனர். இதையடுத்த சம்பவத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிப்ரவரி 10ஆம் தினத்தை ஒரு கருப்பு தினமாக அனுசரித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து அதன் தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் பேரணியாக உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் சிபிஐ அலுவலகத்துக்கு முற்றுகையிடுவதற்காக பேரணியாக புறப்பட சென்றனர். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தார்கள். அந்த வழக்கை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சிபிஐ என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இதே போல சென்னை மற்றும் பல்வேறு இடங்களிலும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.